வாயிலே வெற்று வாங்கி நிறைய பேர் டான்ஸ் ஆடி பாத்துருக்காங்க. தெருவுலையா? எங்க இருந்து வரீங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. அங்க இருந்து எப்படி உங்களுக்கு இந்த காலேஜ் தெரிஞ்சது? ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் வந்து கோரியோ பண்ணியிருக்கோம். அக்கா என்னக்கா, என்ன தீமா இருக்கும் இது? மிக்கி மவுஸா? அக்கா தான் வந்து எங்கள் அக்கா லதா அக்கா, மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க அவங்களோட அசிஸ்டன்ட்டு, ஜூனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட். நாங்கள் என்ன கெட்டப் போடுறோன்ட்டு போக போக தெரியும். அக்கா கண்டுபிடிச்சிடலாம்ல? இவரு ஒரு மெயினான லீட் ரோல். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? டான்ஸ்க்காக காலேஜுக்காக ஷேவ்லாம் பண்ணிருக்கு, மீசி வழிச்சிருக்கான். ஆமா, இது அது இருக்கக்கூடாது. அதனால சூப்பர் அடாய், ப்ரௌட் ஆஃப் யூ. உன் பேர் என்ன? நலநீதி சோழன். கலாநிதி மரனா? நலநீதி சோழன். ரொம்ப பொறுப்பா வேலை செய்யறான் சூர்யா. இவ்வளவு பொறுப்பான ஆளே கிடையாது பாத்தீங்களா? ஆனா கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப பொறுப்பா வேலை செய்வான். சூர்யா என்ன பண்றீங்க? விபூதியோட ஸ்பெஷலிஸ்ட் சூர்யா. சங்கிலினா விபூதி, விபூதினா சங்கிலி. அப்பா டேய், உனக்கு அவார்டு கொடுக்கணும்டா. பல பேருக்கு விபூதி அடிச்ச, சங்கிலிக்கே நீ விபூதி அடிச்சடா. இது வந்து மெயினா கோரியோகிராஃபர், ஃபுல் கோரியோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வா. போக்குக்கு கோரியோகிராஃப் பண்ணாரு. ஸோ ஹாய், சொல்லுங்க, என்ன மூஞ்சிக்கு போடுறீங்க இவ்வளவு பல இருக்கீங்க? சாந்தூர் சோப். ஏய், பார்த்தபடி பூத்து இருக்க. சேச்சியா? சேச்சி 3 சேச்சி இருக்காங்க. மலையாளத்துல பறையும். எந்த பறையன்னு டான்ஸ் ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா? ஓகே. நீங்க அடிபொலியா? நீங்க மனசுலாயோ? இவங்க வந்து டிவிக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு கோரியோகிராஃபி? ஜூலி. ஜூலி பேர் தானே இருக்குது. என்ன அசிங்கப்படுத்தி காட்டுறாங்களா? நம்ம வீட்டுக்கு போற கேட்டுக்கு வேணாம். ஏய், இதான் எங்களோட காஸ்டியூம். எப்படி இருக்கு? ஸ்டெப் என்ன ஸ்டெப் தோணுதோ போடு. அந்த சாமியை பாப்போமா? சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி லா டான்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நன்றி இமான் மாஸ்டர். நல்லா பண்ணுவியா? கண்டிப்பா. என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நான் பேசிக்கலாம்னு இருக்கிறேன். ஸ்டேஜ்ல பாருங்க. நன்றி. விஜய் சித்து விளாக் அது பழக்க தோஷம். ஓகே ஓகே. நன்றி விஸ்வா மாஸ்டர், நன்றி ஷேக் மாஸ்டர், ஆல் மாஸ்டர் நன்றிகள். இப்போ வந்து ஆம்பரோக்கும் நன்றி. எங்க டான்ஸோட ராஜா இவர்தான். எங்க டான்ஸே இவர்தான். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. அவர்தான் வந்து பெரிய டான்ஸ். தி ஒன் அண்ட் ஒன்லி ஷேக் மாஸ்டர், எங்க மாஸ்டர். என்னதான் வந்து டேலண்ட் அது இது இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு மேக்கப் அப்படின்னு ஒண்ணு தேவை. அதை கரெக்டா பண்ணி நம்மளுக்கு கரெக்டா வேலையை பார்த்து கொடுக்குறாங்க நம்ம அக்கா. அடுத்தது இவங்க வந்து யாருன்னு தெரியாது. என்னன்னா யாருன்னு தெரியல ப்ரோ, சாரி. என்னன்னா பாத்துக்கோங்க, ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவன் இந்த சைடு பாருங்க. இந்த சைடு பார்த்தா இவன் நார்மல் டாக், ஓகேவா? இந்த சைடு பாத்தீங்கன்னா இவன் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஒரு சைடு மட்டும் கருப்பா கண்ணு. டேய், எனக்கு எங்கடா ஒரு சைடுல மட்டும் கருப்பா இருக்கு? அது என் ஃப்ரெண்டுடா. ஏண்டா, எனக்கு வாய் இல்லன்னு உனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற பத்தியா? ரீல்ஸ் ஷூட் போயிட்டு இருக்கு. 10 செகண்ட் சாங் பின்னாடி வரான்ற இவன்ல சரின்ட்டு பின்னாடி போறான். யூனிவர்சிட்டில டாப்பர். ஆமா, யூனிவர்சிட்டியோட மூளை வேலை செய்யாது, அவ்வளவுதான். மூளை இல்ல. அங்க நம்ம மூளைக்கு போற நரம்பெல்லாம் லைட்டா கட் ஆயிடுச்சு. 2 மூளை ஃபியூஸ் போயிடுச்சு. தலைவன் பேண்ட போட்ட இதுல கீச்சிட்டான்.
ப்ரோ வாங்க ப்ரோ, உங்க நேம் கொஞ்சம் சொல்லுங்க. என் நேம் வந்து ஜானேஷ். லா டான்ஸ்ல ஒரு 2 இயர்ஸா லாடன் ஸ்டுடியோ. ஓகே, லாடன் ஸ்டுடியோல 2 இயர்ஸா ஸ்டூடெண்டா இருக்கேன். 2 இயர்ஸா ஸ்டூடெண்டா இருக்காரு. போட்ட மொதல் தட்டே பேண்ட கீஷ்டான். They are 3 idiots. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. உங்க நேம் சொல்லுங்க. அஜிலா. நாட்டில் எவட? Trivandrum. நீங்க? மனிஷா. மனிஷா. You are from? Trivandrum. மேகா. You are from? Trivandrum. அதாலதான் 3 idiots. நீங்க? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில எவட? ரெட்டியார்பாளையம். நம்ம ஊர்ரா ரெட்டியார்பாளையம்டா. ரெட்டியார்பாளையத்துல இங்க வீட்ல நாங்க என்ன தெருவுல சுத்தின்னு இருப்போம்? இல்ல கேக்குறேன், நாங்க நிறைய பேர் இந்த டான்ஸ் ஆடி பாத்துருக்காங்க. தெருவுலையா? உங்க நேம் கண்ணாடி போடுங்க, அப்பதானே தெரியும். போடாம மைக் இங்க இருக்குது, இங்க பேசின்னு இருக்கிறீங்க நீங்க. ஓகே, உங்க நேம்? கவிதா கணேசன். கவிதா. யூ ஆர் ஃப்ரம்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. நானா? வந்துடு வெட்டிடுவாங்க, வாயிலே வெட்டுருவாங்க இவனுங்க வேற மாதிரி. ஓகே, எப்படி உங்க ஊரை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. என் ஊரு திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ். நீங்க குடுப்பீங்களா? சாமி தான் பார்க்க போறோம். வாங்க, இன்ட்ரோடக்ஷனே இங்கே தான் இருக்குது உங்களுக்காக. நான் பீஜம் போடுறோம். யாரு காப்பி ரைட்ஸுக்கு பதில் தான் நாங்க பீஜம் போடுறோம். நம்ம கிளாஸ் அருவி. இப்படிதான் பாருங்க, ராகிங் பண்றாங்க. எங்க அண்ணன் தான் வந்து சொன்னாங்க, மறந்துட்டேன். அனடாமி ப்ரொஃபசர். அனடாமினா எனக்கு தெரியும், ஏன்னா வந்து நம்ம பாடி உடல் உடல் எல்லாத்தையும் பத்தி படிக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம தான் டிகிரி கொடுத்துலாமா? என்ன சொல்றீங்க? அண்ணா உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இருப்பாங்களே. வாங்கிட்டாங்க, உங்களுக்கு கொடுத்துடலாம். ஹாய், வாங்க உள்ள வாங்க. உங்க நேம் சொல்லிட்டு போங்க. உங்க நேம்? ஹரிணி. எங்க இருந்து வரீங்க? புதுக்கோட்டை. அங்க இருந்து எப்படி உங்களுக்கு இந்த காலேஜ் தெரிஞ்சது? பயஸ் செல்வா. பயஸ் சூப்பரா போடுவான். அப்படியா? மூணு வாக். நீங்க மூணு வாக் தான் பாத்துறீங்க, மான் வாக் பார்த்தல. தல மான் வாக் போடு. ஓகே, நல்லா இருந்துச்சு. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? எதுக்கு வந்து காத்து வாங்க வந்தாங்க. நாங்க வந்து ஃபைனலா வந்து எல்லாமே பக்காவா செட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, ஃபேஸ் மேக்கப், அழகா காஸ்டியூம் எல்லாமே போட்டு செட் பண்ணியாச்சு. வந்து போட்டோ எடுத்துட்டு நாங்க காம்படிஷன் போறோம். டேய் வாடா, டேய் போட்டோ எடுத்துக்கலாம், வாடா நில்லுடா. ஈஸ்வரனோட பூந்தோட்டம் காந்தாரா. ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಏನಾದರೂ ಉಳಿದಿದೆಯಾ ಗೊತ್ತಿನಾರೆ? ಪಂಜುರುಳಿ ನಾಡು ಕತ್ತಲಾಗಿ ನಾಡು ಬೆಳಕಾಗುವಂತ ಹೊತ್ತು ಗೊತ್ತಿನಾರೆ. ನನ್ನ ರಾಜಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುವಂತ ವಾಡಿಕೆ. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அத
இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளிவரும். அப்படியா? வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலயும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க.